Hi friends, நான் உங்க சத்யா. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா டாமோட மெத்தட்ஸ் வந்து பார்த்து வந்துட்டு இருக்கோம். ஸோ பேஸ்ட் ஆன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மெத்தட் வந்து கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் அப்படிங்கிற மெத்தட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் அப்படிங்கிற மெத்தட்னா என்ன, அண்ட் தென் அந்த மெத்தடை எப்படி நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஸோ அப்படிங்கிற பற்றி நம்ம ஒன் பை நான் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் அப்படிங்கிற மெத்தட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு மல்டிபிள் எலமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா கெட் எலமெண்ட் பை ஐடிலாம் பார்த்துருப்போம். ஓகேங்களா, ஸோ அந்த மெத்தட் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் ஒரு எலமெண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணும். ஆனால் இந்த கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் அப்படிங்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் எலமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் HTML பேஜில் வந்து H1 டேக் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ H1 டேக்ல வந்து this is example 1 வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் இது காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் 3 times. ஸோ இது example 2 and then example 3. ஸோ இங்கே வந்து கிளாஸ் நேம் நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து கிளாஸ் ஈக்குவல் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து this is example 1 and then example 2 example 3 சொல்லி வந்திருக்கும். இந்த 3 H1 எலமெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்து சேம் கிளாஸ் நேம் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து மல்டிபிள் எலமெண்ட்டை வந்து கிளாஸ் நேம் வச்சு நம்ம செலக்ட் பண்ண போகிறதுனால இந்த 3 எலமெண்ட்டுக்குமே வந்து சேம் கிளாஸ் நேம் தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, இப்போ வந்து ஸ்கிரிப்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு ஜஸ்ட் வந்து லெட் எலமெண்ட்ஸ் நான் கொடுத்துக்கிறேன். எலமெண்ட்ஸ் ஈக்குவல் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் அப்படிங்கிற மெத்தடில் என்னோட கிளாஸ் நேம் நான் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் நேம் வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருந்தேன். ஆனால் நீங்கள் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துட்டு ஃபைனலாக செமிகோலன் வச்சுக்கிறேன். இப்போ இந்த எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற வேரியபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த 3 எலமெண்ட்டுமே வந்து செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அதை செக் பண்ணி பார்க்கறதா இருந்தது அப்படின்னா ஜஸ்ட் console.log அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் ஜஸ்ட் இந்த எலமெண்ட்ஸ் மட்டும் நான் பாஸ் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து கவுண்ட் வந்து 3ன்னு சொல்லி வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த ப்ரௌசரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் கன்சோல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அங்கே பார்த்தீங்களா நமக்கு HTML கலெக்ஷனில் வந்து நமக்கு 3 எலமெண்ட் வந்திருக்கு. ஸோ H1 டேக்கில் அந்த 3 எக்ஸாம்பிள் கிளாஸையும் வந்து செலக்ட் பண்ணி வந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதோட டெக்ஸ்ட்டை வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸோ எப்படின்னா இது வந்து ஒரு ஃபார் லூப்பில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் ஈச் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ஒரு ஃபார் லூப் ஃபஸ்ட் நான் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் i ஈக்குவல், ஸோ i ஈக்குவல் 1லேருந்து ஜஸ்ட் நான் 0 ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். i ஈக்குவல் 0 அண்ட் தென் i லெஸ் தென் எலமெண்ட்ஸ் டாட் லென்த் நான் எடுத்துக்கிறேன் அண்ட் தென் i ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இப்போ இந்த ஃபார் லூப்பில் வந்து ஃபஸ்ட்டு i ஈக்குவல் 0ன்னு கொடுத்துருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த அரேவோட இண்டெக்ஸ் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதனால் வந்து i ஈக்குவல் 0ன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த எலமெண்ட்ஸில் வந்து டோட்டலாக எவ்வளோ லென்த் இருக்குன்னு சொல்லி ஃபைன் பண்ணுறதுக்காக எலமெண்ட்ஸ் டாட் லென்த்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ தட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐயோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுக்காக i ப்ளஸ் ப்ளஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபார் லூப் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் வந்து எலமெண்ட்ஸ் ஆஃப் ஐ நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஐங்கும் போது நமக்கு வந்து 0 1 2 3 ஸோ இந்த எலமெண்ட்ஸோட லென்த் வரைக்கும் கவுண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து இன்னர் டெக்ஸ்ட்னு வச்சுக்கிறேன். ஸோ இன்னர் டெக்ஸ்ட் ஈக்குவல், ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, என்ன பண்ணுறேன்னா திஸ் டெக்ஸ்ட் ஹாஸ் பீன் சேஞ்ச்டு. ஸோ சேஞ்சுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு திஸ் டெக்ஸ்ட் ஹாஸ் பீன் சேஞ்சுன்னு சொல்லிட்டு நமக்கு இந்த 3 எலமெண்ட்டுக்குமே சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா, ஏன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு H1 டேக்கில் நம்ம கிளாஸ் நேம் சேமாக நம்ம கொடுத்துருப்போம். ஸோ அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் மூலிமா அந்த 3 எலமெண்ட்டையும் நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை வந்து ஃபார் லூப்பில் வந்து என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நான் என்ன பண்ணுறேன் அந்த டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அப்போ நமக்கு சேவ் பண்ணி ரன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா திஸ் டெக்ஸ்ட் ஹாஸ் பீன் சேஞ்சுன்னு சொல்லிட்டு நமக்கு வந்திருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுவே என்ன பண்ணுறேன்னா ஒரு 3 செகண்ட்ஸ் இல்லை ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு நமக்கு சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நம்ம செட் டைம் அவுட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே செட் டைம் அவுட் ஃபங்க்ஷனில் ஜஸ்ட் ஒரு ஏரோ ஃபங்க்ஷன் நான் கொடுத்துக்கிறேன். ஏரோ ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதுக்குள்ள என்ன பண்ணுறேன்னா இந்த கோடை கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இதுக்கு நம்ம டைம் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து ஒரு 3 செகண்ட் கழிச்சு நம்மளுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகணும். ஜஸ்ட் வந்து ஒரு 3 செகண்ட்ஸ்க்காக நான் வந்து 3000 மில்லிசெகண்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து திஸ் எக்ஸாம்பிள் 1 2 3 தான் இருக்கும். ஸோ அந்த 3 செகண்ட் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு திஸ் டெக்ஸ்ட் ஹேஸ் பின் சேஞ்சுன்னு சொல்லிட்டு நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோன்னா இந்த எலமெண்ட்ஸுக்கு வந்துட்டு நம்ம ஸ்டைல் நம்ம வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? சிஎஸ்எஸ் ஸ்டைல் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் HTML பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு வந்து h1 டேக் நான் கொடுத்துக்கிறேன். this is a paragraph நான் கொடுத்துக்கிறேன் ஜஸ்ட்டு. ஸோ இது வந்து ஒரு பேராகிராஃப்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு பேராகிராஃப் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். திஸ் இஸ் ஏ அனதர் பேராகிராஃப். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இது பேராகிராஃப்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? h1 எலமெண்ட்டில் ஜஸ்ட் ஒரு ஹெச்ஆர் டேக் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்போ ஃபஸ்ட் வந்து திஸ் இஸ் ஏ பேராகிராஃப்னு இருக்குது. அதே பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஏ அனதர் பேராகிராஃப்னு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணுற போகிறேன்னா இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் செட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் நேம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து கிளாஸ் ஈக்குவல் டபுள் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா மை கிளாஸ் சொல்லிட்டு நான் கிளாஸ் நேம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து இந்த ஸ்கிரிப்டில் வந்து இந்த மை கிளாஸ் வந்து ஃபஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து லெட் ஜஸ்ட் இங்கே டேட்டாஸ்னு வச்சுக்கிறேன். ஈக்குவல் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் அப்படிங்கிற மெத்தடில் மை கிளாஸ் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அதே சேம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா சிஎஸ் ஸ்டைல் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்காக வந்து ஃபார் I = 0 அண்ட் தென் I லெஸ் தென் எலமெண்ட்ஸ் டாட் லென்த் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் I++. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து எலமெண்ட்ஸ் வராது டேட்டாஸ். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி எலமெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து டேட்டாஸ்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து டேட்டாஸ் அதையில் போயிட்டு ஜஸ்ட் I நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது டாட் நம்ம பேக்ரவுண்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் கலர் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்காக என்ன பண்ணுறோம்னா டாட் ஸ்டைல் டாட் பேக்ரவுண்ட் கலர் ஜஸ்ட் வந்து பிளாக் கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் கலர் பார்த்தா ஒயிட் நான் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இது காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட் கலருக்கு பதிலாக ஜஸ்ட்டு கலர். ஸோ ஒயிட் கலர் கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து பிளாக் சேஞ்ச் ஆகிடும். அந்த டெக்ஸ்ட் கலர் பார்த்தா ஒயிட் சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? இன்கேஸ் வந்து நான் எல்லோ கொடுக்குறேன். எல்லோ கொடுத்துட்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெக்ஸ்ட்டோட கலர் நம்மளுக்கு எல்லோவாக சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? இந்தமாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம மல்டிபிள் எலமெண்ட்டை வந்து கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலிமா செலக்ட் பண்ணிவிட்டு அதோட சிஎஸ்எஸ் ஸ்டைல் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மல்டிபிள் எலமெண்ட்டுக்கு வந்து டெக்ஸ்ட் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணுறது, அடுத்து வந்து அந்த மல்டிபிள் எலமெண்ட்டுக்கு சிஎஸ் ஸ்டைல் வந்து எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண சொல்லி பார்த்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த மல்டிபிள் எலமெண்ட்ஸுக்கு வந்து நியூவாக கிளாஸ் நேம் வந்து எப்படி ஆட் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஸோ அதுக்காக வந்து இங்கே ஒரு ஹெச்ஆர் டேக் கொடுத்து நான் பிரேக் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா h1 டேக்கில் திஸ் இஸ் ஏ JavaScript tutorial. ஸோ இனிமேல் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஒரு 3 டைம்ஸ். அந்த நான் அகைன் வந்து ஒரு h1 டேக்கை கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த h1 டேக் வந்து நான் சேம் கிளாஸ் நேம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் வந்து ஜஸ்ட் ஓல்டு கிளாஸ்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ ஓல்டு கிளாஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் ப்ரௌசரில் ரைட் கிளிக் பண்ணிட்டு இன்ஸ்பெக்ட் ஆப்ஷனில் இப்போ இங்கே வந்து இந்த பாடி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பாடியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து h1 டேக்கில் கிளாஸ் வந்து ஓல்டு கிளாஸ்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கிளாஸ்க்குள்ள என்ன பண்ண போகிறேன்னா நியூவாக வந்து ஒரு கிளாஸ் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இங்கே ஸ்கிரிப்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஜஸ்ட்டு லெட் எலமெண்ட்ஸ் ஈக்குவல் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் அப்படிங்கிற மெத்தடில் ஜஸ்ட் நான் ஓல்டு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு எனக்கு கிளாஸ் நேம் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு அந்த 3 எலமெண்ட்டும் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ அடுத்து வந்து சேம் இந்த ஃபார் லூப் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு
நியூ கிளாஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன் இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணி. for I equal 0 I less than or equal elements dot length நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ elements டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நியூ கிளாஸ் நேம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் வந்து நியூ கிளாஸ்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கோடில் வந்து நமக்கு நியூ கிளாஸ் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து இங்கே எலமெண்ட்ஸில் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஐ போடணும். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து எலமெண்ட்ஸ் அப்படிங்கும்போது காமனாக அந்த 3 எலமெண்ட் இருக்கும். நம்ம பர்டிகுலராக வந்து ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் வந்து கிளாஸ் நேம் ஆட் பண்ணுறதுனால இந்த அரேயில் போயிட்டு ஜஸ்ட் ஐ நம்ம பாஸ் பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நியூ கிளாஸ் வந்து ஆட் ஆகிடும். ஸோ இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஓல்டு கிளாஸ் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ கிளாஸ் அப்படிங்கிற கிளாஸ் நேம் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் வந்து இப்போ நான் ஆட் பண்ண கிளாஸ் நேம் வச்சு நம்ம இந்த எலமெண்ட் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஸோ இந்த கோடை காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி அண்ட் பேஸ்ட். ஸோ இங்கே வந்து எலமெண்ட்ஸ் ஈக்குவல் டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேமில் வந்து ஓல்டு கிளாஸை வச்சு என்ன பண்ணுறேன்னா நான் 3 எலமெண்ட்டும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபார் லூப்பில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆடுங்கிற ஃபங்க்ஷனுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன் ரிமூவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ரிமூவ் ஃபங்க்ஷனில் இப்போ நம்ம லாஸ்ட் ஆட் பண்ண நியூ கிளாஸ் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ அப்போ அந்த கிளாஸ் நேம் பார்த்தா இங்கே கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட் பண்ண அந்த ஓல்டு நியூ கிளாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ இந்த கோடு வந்து கமெண்ட் பண்ணிட்டு ரன் பண்ண அப்படின்னா நமக்கு அந்த நியூ கிளாஸ் அப்படிங்கிறது வந்து இங்கே ஆட் ஆகிடும். இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த H1 எலமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஓல்டு கிளாஸ் கூட நியூ கிளாஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்காக இங்கே வந்து ரிமூவ் ஃபங்க்ஷனில் இந்த நியூ கிளாஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணேன் அப்படின்னா அந்த நியூ கிளாஸ் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது டாகுல்னு சொல்லிட்டு இருக்குது. டாகுல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நமக்கு நியூ கிளாஸ் ஆட் ஆகியிருந்தால் அப்படியே விட்டுரும். ஸோ இன்கேஸ் நமக்கு நியூ கிளாஸ் இல்லை அப்படின்னா நியூ கிளாஸ் வந்து ஆட் பண்ணி விட்டுரும். ஜஸ்ட் பாருங்களேன், இது காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டேன். சேம் இதே ஓல்டு கிளாஸ் நேமே இருக்கட்டும். இங்கே ரிமூவ் ஃபங்க்ஷனில் பதிலாக ஜஸ்ட்டு டாகுல் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ கிளாஸ் அப்படிங்கிற கிளாஸ் வந்து ஆட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த டாகுல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலமெண்ட்ஸில் வந்து ஆல்ரெடி இந்த நியூ கிளாஸ் அப்படிங்கிற கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணி விட்டுரும். இன்கேஸ் அது இல்லை அப்படின்னா ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கு. ஏன்னா வந்து இந்த ரிமூவ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா நம்ம நியூ கிளாஸ் வந்து ஆட் பண்ண உடனே நமக்கு ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். அப்போ ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இங்கே கிளாஸ் நேம் இருக்காது. அப்போ டாகுல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா நியூ கிளாஸ் வந்து ஆட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ரெண்டு கோடுமே கமெண்ட் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணுறேன். நம்மளுக்கு வந்து ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலிமா நம்மளுக்கு நியூ கிளாஸ் வந்து இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறேன்னா டாகுல் ஃபங்க்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ கிளாஸ் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அதை ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு ரிமூவ் பண்ணி விட்டுருச்சு. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு ஆட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலிமா நியூ கிளாஸ் ஆட் பண்ணியிருந்தோம். அப்போ டாகுல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணிச்சு அப்படின்னா அதில் வந்து ரிமூவ் பண்ணி விட்டுருச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் ஃபங்க்ஷன் மூலிமா அந்த கிளாஸை நான் முன்னாடி என்ன பண்ணுறேன்னா ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா கிளாஸ் நேம் இருக்காது. அப்போ டாகுல் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா நியூ கிளாஸை ஆட் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ கிளாஸ் வந்து ஆட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இது சிம்பிள் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நியூ கிளாஸ் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி விட்டுருவோம். இல்லை அப்படின்னா ஆட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா? இதுதான் டாகுல் ஃபங்க்ஷனுடைய ஒர்க்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கிளாஸை வந்து ஆட் பண்ண முடியும், அண்ட் தென் ரிமூவ் பண்ண முடியும், அண்ட் தென் டாகுல் ஃபங்க்ஷன் மூலிமா ஆட் அண்ட் ரிமூவ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 2 இமேஜ் டேக் நான் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ அந்த 2 இமேஜ் டேக்கும் நான் வந்து ஒரு சேம் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி நான் வந்து அந்த சோர்ஸ் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து ஃபஸ்ட் ஒரு இமேஜ் டேக் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இமேஜ் src ஈக்குவல் நான் வந்து ஒரு 3 இமேஜ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இமேஜ் 1, இமேஜ் 2 அண்ட் தென் இமேஜ் 3 சொல்லிட்டு ஒரு 3 இமேஜ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 இமேஜ் டேக்குமே என்ன பண்ணுறேன்னா இமேஜ் 1 கொடுத்துக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஹைட் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஹைட் வந்து 300 பிக்சல் அண்ட் தென் வித் வந்து 300 பிக்சல் வச்சுக்கிறேன். 300 பிக்சல். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நமக்கு வந்து ஒரு இமேஜ் வந்துருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேம் இதே இமேஜ் டேக் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து image2.jpgன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நமக்கு வந்து 2 இமேஜ் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. image1 அண்ட் தென் image2ன்னு வந்திருக்கு.
இப்போ இந்த ரெண்டு இமேஜ் டேக்கும் என்ன பண்ணுறேன்னா சேம் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கிளாஸ் ஈக்குவல் நான் என்ன பண்ணுறேன்னா மை இமேஜ் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் நேம் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கிளாஸ் நேம் வச்சு நான் சேம் டைமில் இந்த ரெண்டு இமேஜுக்கும் வந்து நான் வேற ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து இப்போ என்னோடய ஸ்கிரிப்ட் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் போயிட்டு ஜஸ்ட் வேர் இமேஜ் எலமெண்ட்ஸ் வச்சுக்கிறேன். இமேஜ் எலமெண்ட்ஸ் ஸோ ஈக்குவல் document.getElementsByClassName அப்படிங்கிற மெத்தடில் ஜஸ்ட் என்னோடய கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். மை இமேஜ் அப்படிங்கிற கிளாஸ் நேம் கொடுத்துட்டு ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து சோர்ஸ் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்காக வந்து இமேஜ் எலமெண்ட்ஸ் டாட் செட் ஆட்ரிபியூட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கிறேன். செட் ஆட்ரிபியூட் ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு எஸ்ஆர்சி நான் கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் 3ன்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இமேஜ் 3.jpgன்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன்னா நான் இமேஜ் நேம் நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த இமேஜ் எலமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 எலமெண்ட் வந்திருக்கும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸோ console.log பண்ணி காமிக்கிறேன். console.log ஃபங்க்ஷனில் ஜஸ்ட் இந்த இமேஜ் எலமெண்ட்ஸை வந்து நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட்டு இன்ஸ்பெக்டில் கன்சோலில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து HTML கலெக்ஷன் வந்து நமக்கு 2 இமேஜ் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு 2 இமேஜ் வரதுனால நம்ம நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம அரே யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட் எலமெண்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுற மாரி இருந்தால் நம்ம 0 கொடுத்துக்கலாம். இல்லை செகண்ட் எலமெண்ட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணுற மாரி இருந்தால் நம்ம வந்து 1 கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன் 0 கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு மட்டும் நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபஸ்ட்டு இமேஜ் டேக் மட்டும் நமக்கு வந்து இமேஜ் 3 வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. இன்கேஸ் நமக்கு வந்து செகண்ட் டேக் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம 1 கொடுத்துக்கலாம். இந்த ஃபைலை சேவ் பண்ணுறேன். பார்த்தீங்களா நமக்கு வந்து ஃபஸ்ட் இமேஜுக்கு மாறாமல் செகண்ட் இமேஜுக்கு மட்டும் நமக்கு என்ன ஆச்சுன்னா அந்த இமேஜ் 3ங்கிற இமேஜ் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதுவே எனக்கு வந்து சேம் டைமில் எனக்கு இந்த 2 இமேஜுக்குமே வந்து இந்த 3 இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா நம்ம ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து ஃபார் I equal 0 and then இங்கே வந்து இமேஜ் எலமெண்ட் சொல்லிட்டு நம்ம வேரியபிள் நேம் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இமேஜ் எலமெண்ட் டாட் லென்த் ஃபங்க்ஷனில் லென்த் கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா I++ நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபார் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூவை கட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து 1க்கு பதிலாக என்ன பண்ணுறேன் I கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு 1 2 சொல்லிட்டு நமக்கு சேஞ்ச் ஆகும். அதாவது 0 1 சொல்லி சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ அவுட்புட்டில் நமக்கு அந்த ஃபஸ்ட் இமேஜும் செகண்ட் இமேஜுக்கும் பதிலாக நமக்கு இமேஜ் 3 அப்படிங்கிற அந்த இமேஜ் வந்து செட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நம்ம சேவ் பண்ணணும்னு சேஞ்ச் ஆகுது. இதுவே நம்ம ஒரு பட்டன் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு சேஞ்ச் ஆகுமே செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக வந்து இந்த இமேஜ் டேக் கீழே வந்து ஒரு பட்டனை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பட்டன் ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு சேஞ்ச் இமேஜ் சொல்லிட்டு நேம் செட் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் இமேஜ் ஸோ ஃபைல் நான் சேவ் பண்ணுறேன். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் நம்மளுக்கு கிரியேட் ஆகிருக்கு. ஜஸ்ட் இங்கே ஒரு பிரேக் டேக் கொடுத்துக்கிறேன். ஸோ பிரேக் அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் டேக் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து சேஞ்ச் இமேஜ் சொல்லிட்டு ஒரு பட்டன் நமக்கு வந்து கீழே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் எல்லாம் நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்காக ஃபங்க்ஷன் நேம் வந்து இங்கே கொடுத்துக்கிறேன். பட்டனில் வந்து ஆன் கிளிக் ஈவன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆன் கிளிக் ஆகும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சேஞ்ச் இமேஜ் சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகணும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுறேன்னா இங்கே டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸ்கிரிப்டில் போயிட்டு ஃபங்க்ஷன் சேஞ்ச் இமேஜ். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோடை வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு இமேஜ் 1 அந்த இமேஜ் 2 இருக்குது. இப்போ நான் சேஞ்ச் இமேஜ் பட்டனை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா சேம் டைமில் நமக்கு 2 இமேஜும் நமக்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் சேஞ்ச் இமேஜ் கொடுக்குறேன். நமக்கு பார்த்தீங்களா நமக்கு அகைன் வந்து இமேஜ் 1க்கும் இமேஜ் 2க்கும் பதிலாக நமக்கு இமேஜ் 3 அப்படிங்கிற இமேஜ் வந்து செட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மல்டிபிள் எலமெண்ட்ஸுக்கு வந்து சேம் கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி நம்ம இமேஜோட சோர்ஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா getElementsByClassName அப்படிங்கிற மெத்தட்.
ஸோ அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா டாமில் கெட் எலமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் அப்படிங்கிற மெத்தட் பற்றி டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். ஸோ தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நல்ல டாப்பிக்கோட பார்க்கலாம். ஸோ பை பை, see you.